தெருப்பொறிக்கு நாயே எப்பவுமே கோட்டி சிரித்துறியே நன்றி கட்ட பாய் பயிர் சோறா போட்டா தெருவுல கூட வீண்டு போற அப்படியே அதுமா அப்படியே அவனை கூட வச்சு அப்படி போ ஆமாடா பப்புரா சார வச்சு போட்டா என்ன ஆயா கேக்குதா ஆமா ஜம்பு ரெண்டு பேர் ஜம்பு வெளிய வரி வெக்கஞ்ச கிளம்ப ஊர் ஊரா புரியலையா ஐயோ சிரிக்கு ஜென்மம் எடுத்துக்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும் ஊரு ஊரு கூட காரி காரி புத்தா துப்புறாங்க வந்து இந்த பப்புராஸ்காரன் போனாட்டி அங்க போட்ட ஆளக்காரனும் வந்து கேக்குறாங்க அருள் இருக்கிறாங்களா சாரு பப்புராஸ்காரன் போனாட்டி அப்படியே அவங்களுக்கு அவங்க அவனை கூட வச்சு திரிங்க அவனை வச்சுக்கீங்க ஊரு கேக்குறாங்க பாரு இவள பப்புராஸ்காரன் போனாட்டி பப்புராஸ்காரன் போனாட்டி இவளாம் பப்புராஸ்காரன் போனாட்டி இவளாம் எதுக்கு அங்க சிரிச்சுங்க அவன் சிரிச்சு பையா சிரிச்சு பையோ ஊடு அதுவும் நல்லா தங்க இவ்வளவோ சொல்லுவாங்களா இவ்வளவோ வந்து கேட்பாங்களான்னு உங்களுக்கு ஆசை இருக்குது அங்க இருந்தா தான் வேலைக்கார பையனை இவ யாரு என்ன கேட்கறது நீ சித்தப்பான் கூட திட்டு தாலி பிடிக்காது அது ஒப்பகாரன் தெரியுமா உனக்கு தெரியுமா அத பாரு 40 தேவையாது ஒப்பகாரன் பாத்ரூம் இருக்குது போய் பாரு யாரு கட்டினாலும் சரி அதெல்லாம் கிடையாது நீ ஊராமத்து கை வைக்காத இவ அப்ப கூட யாரு கட்டினாலும் சரி யாரு கட்டினாலும் சரி இந்த தாலி அர்த்தம் எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த அரண்மனை விட்டு தெரிசல் சண்டை போட்டாங்க ரூல்ஸ் மாறக்கூடாது ஒப்பம் கட்டினா ஒப்பந்தம் தான் இருக்கணும் அதான் சொல்றேன் நானு புரியுதா ஒப்பம் தாரேன் அப்பா கட்டல ஒப்பம் தாரடி எங்க அப்பா தாலி கட்டல அரண்மனை விட்டு போடி ஒப்பம் கூட சொன்ன உடனே அங்க இருந்து ஒப்பம் ஓடி என் கிரவுண்ட் காலியா இருக்குது பேட் பால் ஆடு பண்றீங்க கிரவுண்ட் காலியா இருக்குது கிரவுண்ட் காலியா நினைச்சா கண்ணு பாபு எல்லாம் பால் அடிக்கிறான் பாலச்சா சிக்ஸர் அடிக்கணும் அத பாரு ரொம்ப செட்டா இந்த பேட் எடுத்து நீ அடிச்சா சிக்ஸர் போகும் யாரு அந்த சைடு ரோஸ் அடி நான் டொக்கா வைக்கிறேன் சைடு ரோஸ் அடி இதுல ஏன்டா அவங்களுக்கு வாய் கொடுக்கறாங்க நீ அப்படியே தான் வேண்டாம் பாத்துறா பாறா நான் டொக்கு வைக்கிறேன் மாதிரி என்னடா மயிரே நீ டொக்குனா வையே அது எப்பனா அந்த ஆயன பாரு நோ பால்னா அல்ல சைடு ரோஸ் அடி அது ஒன்லி சிக்ஸர் டேய் ஒரு ரன் கடிக்கிறியா பாரு அவங்க ரன் கடிக்கிறியா நீ பாரு குடுவா சிரிக்கறாங்கடா குடும்பத்தை சிரிக்க வச்சிட்டீங்கடா அதான் எங்க வைக்கிட்டா எதுமே பேக்ல வை எங்க பேக்ல எதிரியா அவங்கட்ட வாய் பேசாத வச்சிட்டமா நான் பேக்ல வைக்க சொன்னேன் ஓ கடவுளே பேக்ல தானா பேக் ஓ பேக்ல அத பேக்கா ஏச்சி எடி என்ன பையில வைக்க சொன்னேன் அப்ப பையன் சொல்ல வந்தா பேக்னா தான் பேக் ஏய் அவன கூப்பிடு யார லவ் பண்ணி கதுறவன் அவன் இங்க கூப்பிடுற இப்போ நீங்க ஏதோ பிளான் பண்ணி பிளான் தான் நீங்க ஏதோ செஞ்சிட்டு நீங்க பண்ணிட்டீங்க யாருக்கு மட்டும் நீ போடு சட்டுன்னு போறான் கூப்பிடுறாங்க அதுவா எங்க ஆபத்துக்கு பாபா இதுமா உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்தவன் இந்த மன்னர் என்ன ஆணவம் உனக்கு கொடுமை கோவிலுக்கு போனா நீ எங்க போன அங்க ரெண்டு ஜிங்கி ஜிங்கி ஆடுது கோயிலுங்க மாறு குடும்பம் ஆச்சுக்கு நான்
நான் பார குடும்பம் அடிச்சுங்க அது அழுத்துங்க எம்மனே என்னத்துக்குடா குடுக்க அழுத்துமா அப்படிதான் பேசிக்கோங்க அம்மா அதுக்கு என்னத்த குடுக்க சொல்ற மாறு குடும்பம் ஆச்சுங்க ஐயோ அது அழுத்து அது பத்தமா பேசுங்க என்ன பேசணும் எது பேசணும் நாகரிகம் தெரியலையாடா என்னடா கொஞ்சம் லேடிஸ்னா யார் தெரியுமா வெள்ளக்காரசி பொம்பளைனா யார் தெரியுமா தமிழ்நாடு அப்போ என் மனைவி லேடி சென்றியா பொம்பளைன்றியா லேடிஸ் வெள்ளக்காரசி ஆமா நீ சேட்டு விட்டு சேட்டு போயிட்ட சேட்டு கதலையா அண்ணா இஸ்துன்னு வரேன் அப்படியா அங்கிள் ஏம்மா அந்த ஆளு இந்த அளவுக்கு பேசிட்டேன் இது சும்மா விடக்கூடாது அது நான் ஒரு பிளான் பண்ணுவேன் என்ன பிளான் என்னன்னா அந்த ஆளு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த சொத்து எல்லாம் உன் பேர்ல இருக்கிறதுனாலதான் கரெக்ட் உன் பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா அந்த சொத்து வேணும்ன்றான் இல்ல அவன் என்ன காரணம்னா உன்னை கொல்லணும்னு அவனுக்கு எண்ணம் கிடையாது இல்ல அந்த சொத்துனால உன்னை கொல்லணும்னு எண்ணம் அதனால இந்த சொத்து யார் பக்கம் தள்ளி விட்டுரு உனக்கு பாதுகாப்பு இல்ல மாமா அப்பா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்படியா அம்மாவே அப்ப மத்தவங்களா எதுவும் பேர் வச்சு ஏய் என் மனைவி ஏக பத்தினிடா தெரியும் ஏய் ஒருவனை தவிர மற்றவன் மனசால நினைக்க மாட்டானா தெரியுங்க அம்மா உட்காந்த இடம் போய் பாரு எரியுது பாரு தீ ஆமா நெருப்பு இன்னும் கொஞ்ச நேரத்துல புளி மரம் இப்படி சாய் போகுது ஐயோ இரு நம்ம போன பாரு சரி 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 விடு சரி ஆமா அங்க பின்னாடி எரியுது சரி அதனால இந்த நாட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்துட்டா ஒருத்தனுக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டேன் அவ்வளவுதான் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நாளைக்கே வந்து அவன் வந்து உன் பேர்ல தான் அந்த நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு உன் மேல கலந்து கேட்க முடியாது கல்யாணத்துக்கு போலாம் இந்த உடல் இந்த உயிர் இந்த மூச்சு ஐயோ இப்படியே அமைக்கணும் ஒருத்தர் எப்படிக்குது இதனால மனசே சாந்தி தெரியுமே ஜில்லுன்னு அவன் தெரியுமே சூடியாருன்னா உடனே ஒருத்தர் யாரு என் மனைவிடா தெரியுமே இவளுக்கு இல்லாத நாடு ஒரு கேடா கரெக்ட் என் மனைவிக்கு கையெழுத்த போய் சேரு சரி விடு மனித நாட்டை ஆளக்கூடிய மணிமாறன் எழு உயிர் சாசனம் யாதனை எனது இளைய மனைவி சாருக்கு இந்த நாடு நகரம் சொத்து சுகம் அனைத்து சொந்தம் இந்த மணிமாறன் உடலிலே உயிர் மூச்சு இருக்கும் வரை உனக்கு சொந்தம் இந்த மன்னன் உடல் உயிர் போன பிறகு இந்த நாடு நகரம் அனைத்து சொந்தங்களும் என் மகள் வேல் விழிக்க சொன்னார் மணிமாறன் இதே போப்பான் யாரா கூடமா எழுதுறாங்க அவன் கோமணி இடம் தான் இருக்கான் அவன் அழிஞ்சு கிடப்பான் பத்தத்து ஏய் நீங்க ஆழத்து கீழே தான் நுழைவீங்க கோலத்திலே நுழையிறேன் எங்க அம்மா பாலத்திலேயே நோய்வாங்க பார்த்தேன் எந்த போறது ஏன்டா டேய் காபரே எப்படியா பொறம்புக்கு அந்த ஆளு ஏட குறமா எழுதி வச்சுக்கிறான் கார்ல போற ஒண்ணு தெரியல ஒரு 5 நாளைக்கு முன்ன பாத்தியா எப்பா அவர்தான் பேங்க்ல வேலை செய்ய கார்டே தெரியல உங்க அம்மா தலை இருக்கு ஒரு மணி நேரம் லேட்டா வந்து நீ வராது அவரா இவரு ஆவா ஒரு மணி நேரம் வரவே இல்லை போ ஊர்ல ஒரே சண்டை கல்ல தடிக்கிறான் தேவையா